முதல் 3 மாதத்துல அபார்ஷன்ஸ் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று குழந்தைனால ஏற்படுறது, இன்னொன்று மதரால ஏற்படுறது. குழந்தைனால ஏற்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது உருவாகும் போதே குரோமோசோமல் அப்னார்மாலிட்டியோட உருவாகுது. ப்ராப்பரா அதால வெளியில வந்தா வாழ முடியாதுன்ற ஒரு கட்டாயத்துல உருவாகுதுன்னா அது தானாவே அபார்ட் ஆயிடும். அடுத்தது அந்த குழந்தை ப்ராப்பரா போய் இம்ப்ளான்ட் ஆகல அப்படின்னாலும் முதல் 3 மாதத்துல அபார்ஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மெட்டர்னல் சைடு மதர்னால எப்பப்ப ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வயது அதிகமாக இருக்கும் போதோ அல்லது அவங்களுக்கு அன்கண்ட்ரோல்டு சுகரோ மற்ற ஹார்மோனல் ப்ராப்ளமோ பிபிஓ இருக்கும்போது, அடுத்தது அவங்க ஸ்மோக் பண்றாங்க அல்லது அது வேற ஏதாவது ட்ரக் அப்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இன்ட்ரா யூட்ரைனா கர்ப்பத்துக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அல்லது கர்ப்பப்பை வாய் வீக்கா இருக்கு, இல்ல கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற லைனிங் வீக்கா இருக்கு, கர்ப்பப்பை சின்னதா இருக்கு, ஷேப் டிஃப்ரெண்டா இருக்கு, இது போன்ற ப்ராப்ளம்னாலையும் அபார்ஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய ட்ராமா ஏதாவது ஏற்பட்டிருக்கு, அவங்க அம்மாவுக்கு பெருசா ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் அபார்ஷன்ஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது போன்ற ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.